Hello everyone, welcome back to our channel. I hope you all are doing well. நம்ம இதுவரைக்கும் beginner series and intermediate level series பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் லெவல் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அது ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டொமைனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி சென்டென்சஸ் பேசுவோம், இல்லை வீட்டிலேருந்து நம்ம மூவ் ஆகிறோம், ஸ்கூலில் இருக்கோம், காலேஜில் இருக்கோம், இல்லை ஆஃபீஸில் இருக்கோம், இல்லை ஒரு டெம்பிளுக்கு போகிறோம், இல்லை நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்தந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி சென்டென்சஸ் நம்ம பேசுவோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கான வீடியோவில் ஹவுஸ் ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது காமனாக நம்ம பேசுகிற சென்டென்சஸ் எல்லாமே பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல், கெட் ரெடி சூன். அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே ஒரு இடத்துக்கு லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு ஃப்ரேஸில் சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல், கெட் ரெடி சூன் அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் டைம் டு வேக் அப் அண்ட் ப்ரஷ் யுவர் டீத். அப்படின்னா எழுந்து ப்ரஷ் பண்ணு அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு இட்ஸ் டைம் டு வேக் அப் அண்ட் ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுடே. அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்னு ரீசன்ட் பாஸ்டில் கேட்குறதுனால ஹாவ் இங்கே யூஸ் பண்ணுறோம். வாட் ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுடே. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் தோசா அண்ட் சாம்பார். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதை சொல்லும்போது ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் தோசா அண்ட் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அந்த ஃபேனை கொஞ்சம் ஆன் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும்னா கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம எந்த லைட் ஆன் பண்ணுறியான்னு கேட்டாலும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டர்ன் ஆன், சுவிட்ச் ஆன்னு சொல்லாமல் டர்ன் ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வெளியில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் பொலைட்டாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும். குட் யூ ப்ளீஸ் டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், நான் படிக்கணும், கொஞ்சம் டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி. நான் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் டர்ன் டவுன் த டிவி வால்யூம். டர்ன் டவுன் த டிவி வால்யூம் அப்படின்னா கொஞ்சம் டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு ஸ்டடி, ப்ளீஸ் டர்ன் டவுன் த டிவி வால்யூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக செல்ஃபில் அடுக்கி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லணும்னா ஆர்கனைஸ் யுவர் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைஸ் யுவர் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப். நெக்ஸ்ட், நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கணும்னா ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் நவ், டு யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றது தான் ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் நவ் அப்படின்னு சொல்கிறோம். டு யூ வாண்ட் எனிதிங் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு நான் ஸ்கூல்லேருந்து பசங்களை பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு பிக் அப் த சில்ட்ரன் ஃப்ரம் ஸ்கூல் டுடே. இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் டு பிக் அப் த சில்ட்ரன் ஃப்ரம் ஸ்கூல் டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு உன் ஹோம்ஒர்க்கை நீயே பண்ணு, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீயே பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா டூ யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பை யுவர் செல்ஃப் அப்படின்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீயே பண்ணு அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். டூ யுவர் ஹோம்ஒர்க் பை யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாங்க எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும்னா கம் லெட்ஸ் ஹாவ் அவர் டின்னர் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். டுகெதர்னா எல்லாரும் ஒன்னா அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் ஹாவ், லெட்ஸ் ஈட் அப்படின்றதா லெட்ஸ் ஹாவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்றதுனால லெட்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோங்க. கம் லெட்ஸ் ஹாவ் அவர் டின்னர் டுகெதர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காத, இது தூங்குற நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பசங்க ரொம்ப நேரம் ஃபோன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் அ லாங் டைம், இட்ஸ் டைம் ஃபார் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் லாங் டைம், இட்ஸ் டைம் ஃபார் ஸ்லீப். ஸோ எதுவுமே ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் லாங் டைம், இட்ஸ் டைம் ஃபார் ஸ்லீப். தூங்குற நேரம் இது அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் டைம் ஃபார் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்கிறதுக்கு டபுள் செக் இஃப் யூ டர்ன்ட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். டர்ன் ஆஃப் அப்படின்னா ஆஃப் பண்ணுறதா நம்ம சொல்கிறோம். டபுள் செக்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. டபுள் செக் இஃப் யூ டர்ன்ட் ஆஃப் த சிலிண்டர். நெக்ஸ்ட், நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கோயிங் டுன்ற ஃபார்மட் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் நவ். இதுவே நான் போயிட்டு சோஃபாவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு ரிலாக்ஸ் ஆன் த கவுச் அண்ட் வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லலாம். சோஃபா அப்படின்றத இங்கே கவுச் அப்படின்னு சொல்கிறோம். I am going to relax on the couch and watch TV. Next sentence,
நம்ம இன்னைக்கு கிச்சன்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும்னா லெட்ஸ் ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். கிச்சன்லேயே நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது லெட்ஸ் ஹாவ்னா என்ன சொன்னால் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். லெட்ஸ் ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் இன் த கிச்சன். நெக்ஸ்ட், நான் இப்போ குளிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ நீட் டு டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். டேக் அ ஷவர் அப்படின்னா குளிக்கிறதா நம்ம மீன் பண்ணுறோம். ஐ நீட் டுன்னு ஏன் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட தேவைகளை பற்றி சொல்லும்போது நீட் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ நீட் டு டேக் அ ஷவர், நான் இப்போ குளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் டுவும் யூஸ் பண்ணலாம். நீட் டு அப்படின்றது ரொம்ப நம்ம அத்தியாவசிய தேவைகள் பற்றி சொல்லும்போது நீட் டுன்னு யூஸ் பண்ணுவோம். இதே போல் ஐ நீட் டு ஃபீட் த பெட்ஸ் அப்படின்னா நான் வந்து பெட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது தான், என்னோட செல்ல பிராணிகளுக்கு நான் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் I need to feed the pets. இதே போல இப்போ நான் தரைகள் எல்லாம் கூட்டணும் அப்படின்னு சொல்லணும்னா I need to sweep the floors அப்படின்னு சொல்லலாம். ஸ்வீப் பண்ணுறதுனா பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம். I need to sweep the floors. நெக்ஸ்ட், இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா இப்போ நான் கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி என்னோட லிவிங் ரூமை நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு ஐ வில் டைடி அப் த லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம். டைடி அப் அப்படின்னா எல்லாத்தையும் நீட்டாக நம்ம அடுக்கி வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது, க்ளீனாக வச்சுக்கிறது டைடி அப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் டைடி அப் த லிவிங் ரூம் பிஃபோர் கெஸ்ட் அரைவ். கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுனால பிஃபோர் த கெஸ்ட் அரைவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ பசங்கள்கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறதுக்கு would you like to have some snacks அப்படின்னு கேட்கலாம். இப்போ do you want அப்படின்றது காமனாக இருக்கும். do you want snacks அப்படின்னா ஸ்நாக்ஸ் வேணுமான்னு அர்த்தம். இதையும் நம்ம கொஞ்சம் அழகாக பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா would you like to have some snacks அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா அப்படின்னு கேட்குறதுக்கும் what would you like to have அப்படின்னு கேட்கலாம். what would you like to have, coffee or tea அப்படின்னா என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா அப்படின்னு அர்த்தம். இதுவே காஃபி சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும்னா would you like to have some coffee அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I would like to have something cold அப்படின்னு சொல்லலாம். I would like to have something cold. இப்போ have அப்படின்ற verb பார்த்தீங்கன்னா eat இல்லை ட்ரிங்க்குக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் I would like to have something cold அப்படின்னா நான் ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I would like to have something hot அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ டஸ்ட்பின்லேருந்து குப்பைகள்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போடு அப்படின்னு நம்ம பசங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டேக் அவுட் த ட்ராஷ் ஃப்ரம் த பின் அப்படின்னு சொல்லலாம். டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னா ட்ராஷ்னா குப்பைகளை தான் இங்கே சொல்கிறோம். பின், டஸ்ட்பின்னா நம்ம பின் அப்படின்னு சொல்கிறோம். டேக் அவுட் த ட்ராஷ் ஃப்ரம் த பின். நெக்ஸ்ட், தூங்கி எழுந்தோன்னே உன்னோட பெட்டெல்லாம் சரி பண்ணு, பெட்ஷீட்லாம் மடிச்சு வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பசங்கள்கிட்ட, அப்படி சொல்கிறதுக்கு மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்லலாம். மேக் யுவர் பெட். நெக்ஸ்ட், நான் இன்னைக்கு என்னோட கபோர்டெல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு ஆர்கனைஸ் மை க்ளோசெட் அப்படின்னு சொல்லலாம். க்ளோசெட் அப்படின்னா அந்த டால் கபோர்டு இருக்கும் இல்லையா வித் டோரோட, அதுதான் நம்ம க்ளோசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் கோயிங் டு ஆர்கனைஸ் மை க்ளோசெட். ஆர்கனைஸ் பண்ணுறதுனா எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வைக்கிறது. நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஐ எம் கோயிங் டு அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு வேலையை நம்ம கூடிய சீக்கிரம் செய்ய போகிறோம் அப்படின்னாலும் அங்கே கோயிங் டுன்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். I am going to organize my closet today. Next, நம்ம வீட்டில் இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாம் தூசி தட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am going to dust the shelves அப்படின்னு சொல்லலாம். டஸ்ட்னா தூசி அப்படின்னு அர்த்தம். தூசி தட்டுற ஆக்ஷனையும் நம்ம டஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ I am going to dust the shelves. நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I need to clean out the fridge அப்படின்னு சொல்லலாம். I need to clean out the fridge. நெக்ஸ்ட், இப்போ கார்டனில் உள்ள செடிகளுக்குலாம் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு வாட்டர் த கார்டன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பசங்கள்கிட்ட நம்ம ஆர்டராக சொல்லும்போது வாட்டர் த கார்டன் பிளான்ஸ், வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டராக சொல்லும்போது ஜஸ்ட் நம்ம வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லலாம், வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு வாட்டர் த கார்டன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ பெட்ஷீட்ஸ்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த பெட்ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த பெட்ஷீட்ஸ். நெக்ஸ்ட், இப்போ வீட்டில் இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் கண்ணாடிகள்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா வைப் டவுன் த மிரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வைப் டவுன் த மிரர்ஸ், வைப்னா துடைக்கிறது, வைப் டவுன் த மிரர்ஸ் அப்படின்னா கண்ணாடிகளை துடைச்சி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டில இருந்து வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி ஷூஸ் எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லணும்னா புட் ஆன் யுவர் ஷூஸ் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். லீவ்னா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் லீவிங் த ஹவுஸ்னா வீட்டில இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஷூஸை போட்டுக்கோ அப்படின்றத புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். புட் ஆன்னா போடு அப்படின்றதுக்கான ஃப்ரேஸ் சொல்வோம். புட் ஆன் யுவர் ஷூஸ் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டில் இருக்கிற பெட்டு பில்லோலாம் நான் வெயிலில் காய போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு
I'm going to air out the mattress அப்படின்னு சொல்லலாம். I'm going to air out the mattress. That's the end of the lesson today. இன்னைக்கு பார்த்த sentences எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தெரிந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். பட் என்னென்ன சுச்சுவேஷனில் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணிகிட்டே வாங்க. அந்தந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் அந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இந்த டெய்லி யூஸ் சென்டென்ஸ் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.